பார்ட் 5 நீதியின் பாதை பார்த்திங்கன்னா, அதாவது வேலிடிட்டி உண்டு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தேவன் வந்து என்ன சொன்னான்னு ஏசாமி பூமியில் இருக்கும் பொழுது சாத்தான் ஆனவன் வந்து மனுஷன் தூங்கும் பொழுது வந்து அவன் வந்து திருட வரான், திருடமும் கொல்லவும் அழிக்கவுமே வரான் என்று வேறு எதுக்கும் வரான். அப்போ பார்த்திங்கன்னா அவன் தூங்கும் பொழுது மனுஷனுக்கு எப்படினாலுமே கட்டாயமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை தூங்கி தான் ஆகணும். அப்படின்னாலும் ஒரு நாள் தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் வரும்பொழுது தான் சாத்தான் வந்து வரான். இந்த சாத்தான் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சபையில் வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தேவனோட நீங்கள் வந்து நம்ம தரித்திருந்து நம்ம துதிக்கிறோம், தேவனை மையப்படுத்துகிறோம். அந்த வெளிச்சத்தை நம்ம உள்ளான வெளிச்சத்தை நம்ம அதிகப்படுத்துகிறோம். அந்த வெளிச்சத்தை நம்ம அதிகப்படுத்தி அதை நம்ம தற்காக்கிறோம், வேதம் தியானம் பண்ணுறோம், அதை வந்து நம்ம செய்கிறோம். செஞ்சு முடிச்சு நம்ம தூங்கும் போது பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த வேதத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஜீவன், இன்னொன்று வந்து வல்லமை. இந்த ஜீவன்றது நமக்கு வந்து தான் நம்மளுடைய பலம், நம்ம உண்டாகக்கூடிய கண் தெளிவு, இதெல்லாமே இந்த ஜீவன்லேருந்து தான் நமக்கு உருவாகுது. இந்த ஜீவன் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேதம் வாசித்து வேதத்தில் தியானம் பண்ணி உணர்ந்துன்ற பதத்தில் எவ்வளோ ஆழமாக போகிறோமோ அதுக்கேற்றாற் போல் நமக்குடைய ஆத்மாவுள்ள ஜீவனும் சத்துவமும் விசுவாசமும் நமக்குள்ளே பெருகும். அந்த கண் பார்வை வந்து தெளிவடையக்கூடியதும் தேவன் யாருன்னு நம்ம அறியக்கூடிய அதுவும் நமக்குள்ளே அதிகமாகிறதும் ஜீவனில் இருக்குது. இந்த வல்லமை பார்த்திங்கன்னா, இந்த வல்லமை தான் வந்து பார்த்திங்கன்னா பவர்னு சொல்லி நம்ம சொல்லலாம், இல்லை பவர் லெவல் சொல்லலாம். இந்த பவர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி வந்து குறைந்த அளவுலேருந்து மிகப்பெரிய அதிகமான அளவு வரைக்கும் இந்த பவர் லெவல் வந்து இருக்குது. இயேசுசாமி வந்து தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பிசாசை துரத்துவதற்கு. அப்போ அந்த பிசாசை துரத்துவதற்கு வந்து அந்த அதிகாரத்தை வந்து அவர் கொடுக்கும் பொழுது அவர்கிட்டருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை தான் வந்து அந்த பிசாசுடைய வல்லமை வந்து வல்லமை அதிகமாக இருந்தால் தான் அந்த பிசாசு போகும். இந்த வல்லமை இவங்களுடைய பவர் லெவல் கம்மியாக இருந்தது. இவங்க வந்து அன்னைக்கு ஜெபம் பண்ணலாம், அன்றைக்கி கர்த்தருக்குள்ளே வல்லமையை பெருக்கலைன்னா அது போகாது. இவங்க அந்த வல்லமை போகாது. இப்போ இந்த வல்லமையும் ஜீவனும் இப்போ சாதாரண ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வல்லமையை வந்து உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அது வந்து நம்ம துதியில் தான் அந்த வல்லமை இருக்குது. துதியிலையும் வேத வசனத்துலேயும் ரெண்டுலேயுமே இருக்குது. இதில் பிரதானமாக துதியை வந்து அதிகப்படுத்தும் பொழுது தேவன் வந்து மேன்மேலும் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது குறிப்பாக வந்து இந்த வல்லமையை தாறுமாட்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பெற போகிறோன்னு விசுவாசத்தோடு நம்ம தேவன்ட்டு கேட்கும் பொழுது உடல் அசையக்கூடிய வகையான வல்லமையை நம்ம முதல் முறையாக ரசிக்கப்பட்டவங்க